ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மீண்டும் என்னோடய ஃபேஸுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், என்னோடய ஃபேஸ் முன்னாடி எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணினேன், என்னென்னலாம் ட்ரை பண்ணினேன், அதை ஒன் பை ஒன்னாக தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரேன். இன்னொரு விஷயம், எல்லாருமே நினைக்கிறீங்க ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணினா நம்மளோட ஃபேஸ் இப்படி ஆகிடும். இப்படி ஆகாமல் இருந்ததுன்னா அவங்க ஏதோ இந்த வீடியோவில் சொல்கிறவங்க ஏதோ வேறு ஏதோ க்ரீம் ஆட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்கிறாங்க. என்னோடய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர், மீனலக்ஷ்மி அவங்க வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து வேறு ஏதோ க்ரீம் யூஸ் பண்ணி வெள்ளையாயிட்டு நீங்கள் வந்து எல்லோரும் ஏமாத்துறீங்க அப்படின்னு. நான் க்ரீம் யூஸ் பண்ணால் உங்ககிட்ட ஏங்க நேச்சுரலாக என்னோடய ரெமடிஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அதாவது இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை உங்களை யூஸ் பண்ண சொல்லலை. நான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், என்கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்லவே இல்லை. நீங்களே எல்லாருமே இந்த க்ரீம் வாங்குங்கன்னு நான் எங்கே வாங்கினனோ அங்கே ஒரு கமிஷனை வாங்கிட்டு இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வெள்ளையாடுவீங்க அப்படின்னு நான் ப்ரமோஷன் பண்ணலாமே. நான் அதை பண்ண மாட்டேன். அப்படி நான் க்ரீமே பண்ணலை. காட் ப்ராமிஸ், நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு க்ரீம் என்னென்னா சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த க்ரீமும் நான் யூஸ் பண்ணலை என்னோடய ஃபேஸுக்கு. இதை நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா 6 மாதத்தில் நம்மளோட ஒரு 2-3 டேஸில் நம்மளோட ஃபேஸ் கலர் ஆகிடணும், இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போட்டால் எவ்வளோ நாள் ஆகுது, உடனே கலர் ஆகாமா, ஃபேஸ் நல்லாகுமா அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அதுதான் உங்களோட மிஸ்டேக்கு. ஈஸியாக போகிற போக்கில் ஒரு க்ரீமை வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணிடலான்னு தான் எல்லோரும் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் நேச்சுரலாக நம்மளோட ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலராக்கி கொண்டு வரும், நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொன்னால் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நானுமே 6 மாதம் கழித்து தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்ஸ் கிடச்சது. 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் மறுபடி சொல்கிறேன், எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகி வரும். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் க்ரீம்னா 4 நாள் யூஸ் பண்ணோடனே 5ஆவது நாள் மேபி ரிசல்ட் கிடைக்கலாம், அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அது வந்து இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமேன்னு எனக்கு பர்சனலாக ரொம்ப பயம். நான் இதுவரையும் சின்ன குழந்தையிலேருந்து இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸில் எந்த க்ரீம் அப்ளை பண்ணலை. இப்போ கொஞ்ச நாளாக சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். அது பயந்து தான் இப்போ வரை இந்த மினிட் வரை நான் பயந்து தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதனால் ஏதாவது ஃப்யூச்சரில் எனக்கு ப்ராப்ளம் வந்துடுமா, சன்னால் நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா நான் திங்க் பண்ணிக்கிட்டே தான் யூஸ் பண்ணுறேன். நான் அதை ஒன்றை தவிர வேறு ஏதோ யூஸ் பண்ணலை. நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி வரும். உடனே கேஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். மறுநாள் உங்களுக்கு தலைவலியோ இல்லை ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷனோ இச்சிங்கோ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மறுநாள் வந்து அதை வந்து ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு இது நம்மளோட ஃபேஸுக்கு செட் ஆகுமா அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் சொல்கிற எல்லா ஃபேஸ் பேக்குமே ஐயோ இந்த கெமிக்கலா அந்த கெமிக்கலா எதுவும் கிடையாது. நான் வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை மட்டும்தான் வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எக்ஸ்ட்ரா கடலை மாவு, பைத்த மாவு, முல்தானி மெட்டி இதிலலாம் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டு நான் இதுவரையும் கேட்கல. எந்த ரிவ்யூவும் நான் பார்த்ததும் கிடையாது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குளிக்கும்போது பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். பாத்திங் பவுடர்லாம் ஹோம்மேடு நீம் சோப்பு அந்த மாதிரி ஏதாவது சோப்ஸ் வந்து ஆயுர்வேதிக் சோப் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பாடியில் இருக்கிற ஸ்கின்னில் இருக்கிற ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாகி வரும். அதுவும் இல்லாமல் இன்டேக்காக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணினீங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.